Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent, awesome. Welcome to the day 30 of 30 days Money Abundance Challenge. Yes, பண வளம் பெருக என்கின்ற இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சியின் 30வது நாளில் இருக்கிறோம். இப்போது இங்கே நான் இருப்பது ஹியூஸ்டன் வானூர்தி நிலையத்தில் வந்து இருக்கேன். இப்போ ஹியூஸ்டன் ஏர்போர்ட்டில் வந்து இப்போ தான் ஜஸ்ட் லேண்டட். ஐ தாட் ஓகே பிஃபோர் ஐ கம்ப்ளீட் இந்த டே நிறைவுறுவதற்கு முன்னாடி நான் கொடுத்த கமிட்மெண்ட் படி இந்த ஒரு நிகழ்வையும் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. டுடே இஸ் த day 30. Yes, congratulations for each and every one of you for taking this consistent challenge. I am super happy, excited for you because I know it's not an easy journey. I know it's every step is really worth it. இந்த 30 நாள் பண்ணோம் அப்படின்னா 30 ஸ்டெப்ஸ். எஸ், அண்ட் அந்த 30 நாளுக்கான ஒரு கோரா வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிக் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இஃப் பாசிபிள் வில் டூ ஃபியூ மோர் போனஸ் செஷன்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு கொஸ்டின் ஆன்சர் போலையும் வந்து நம்ம வந்து செய்யலாம். எஸ், இப்போது என்ன இன்னைக்கு டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நாம் பெரும் செல்வந்தராக 8 வழிகள் அப்படின்ற ஒரு வகையில் கிராண்ட் கார்டன். எஸ், கிராண்ட் கார்டன் ஒன் ஆஃப் மை கிரேட் மென்டர்ஸ் ஃபார் செவரல் இயர்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும் ஹூ இஸ் கிராண்ட் கார்டன் அப்படின்னு. இந்த 10x எல்லாமே நிறைய இடங்களில் வந்து 10x அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த கிராண்ட் கார்டனுடைய அந்த அவர் இஸ் ரிட்டன் அ புக் கால்டு 10x ரூல் அண்ட் ஆல்சோ 10x சார்ந்த அந்த எல்லாவற்றையும் வந்து 10 மடங்காக ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கறதாகட்டும், அது எதை யோசிச்சாலும் உங்களோட கோலை வந்து இந்த விஷன் ஸ்ட்ரெச், விஷன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் சரி பல வகையில் வந்து அவர் நிறைய அவரோட நேரடி பயிற்சிகளில் வந்து அடியன் கலந்து கொண்டிருந்திருக்கிறேன். நிறைய பீன் பார்ட் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர் மைண்ட். ஹி கண்டக்ட்ஸ் செஷன்ஸ் எவ்ரி now and then. I am part of his master mind and நிறைய அவரோட வந்து பல நுணுக்கங்கள் அவரிடம் வந்து கற்றுக்கொள்வதற்கான பல வாய்ப்புகள் இருந்திருக்கு. எஸ், ஹி இஸ் none other than this gentleman, right? ஸோ இதோட புத்தகம் உங்களுக்கு ரிவர்ஸாக தெரிஞ்சாலும் தெரியலாம். ஏன்னா த மில்லியனர் புக்லெட் அப்படின்ற இந்த ஒரு புத்தகத்தை இவர் வந்து எழுதிருக்கார். இதோட வாய்ப்புள்ளவர்கள் இதை நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். இவர் என்ன செய்கிறார், இந்த புத்தகம் எழுதுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஒரு குட்டி புத்தகம் தான், ஒரு 49 பக்கங்களுக்குள்ள வந்து நிறைவுறுகிற ஒரு புத்தகம் தான். அண்ட் இந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மில்லியன் புக்ல இப்போ நான் வாஷிங்டன் டிசிலேருந்து இங்கே வரும்பொழுது அதை ஜஸ்ட் ரீடிங் இட். எப்பயுமே புத்தகம் இல்லாமல் என்னுடைய பயணம் எந்த பயணமும் இருக்காது. என்னோட உடன் பயணிக்கின்ற நிறைய நண்பர்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப குட்டி புக். இந்த முறை என்ன வந்து என்னோட பேக்கிங் கூட வந்து முழுக்க மினிமலிசம் பேக்கிங் தான். சார் ஒரு பெரும் பயணமாக இருந்தாலும் கூட, சில நாட்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு குட்டி ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அப்படி போட்டு வரோம். அப்படி இருக்கிற போது புத்தகமும் ஒரு மினிமலிசமாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் மேக்ஸிமம் இம்பாக்ட். எஸ், மினிமலிசம் இஸ் ஆல் அபவுட் மினிமம் திங்ஸ் வித் மேக்ஸிமம் இம்பாக்ட் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி தான் இந்த புத்தகமும் கூட அப்படிதான். ஒரு குட்டி புத்தகம், கையேடு அப்படின்னு கூட சொல்லலாம், ரைட்டு புத்தகங்கள் என்று சொல்வதை விட. ஸோ ஆனாலும் கூட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்ற இந்த ஒரு டாபிக் கூட வந்து ஆல் கேன் ரியலி திங்க் தட் how we can really make things with a minimal effort with a maximum impact or minimal things with a maximum impact. அதே போல மினிமம் ஸ்டெப்ஸ் வித் மேக்ஸிமம் இம்பேக்ட். இந்த மாதிரி எந்தெந்த வகையில் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்து பெருசாக இருக்கணும். ஆனாலும் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் இஸ் சிம்பிள், சக்ஸஸ் இஸ் நாட் காம்ப்ளெக்ஸ். அண்ட் இந்த புத்தகத்துலையும் கூட இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொறுத்துக்கொள்ளுங்கள், புத்தகம் கீழே வந்துச்சு. இதில் வந்து கிராண்ட் கார்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வெற்றியை அடைவது என்பது மிக எளிது அப்படின்னாரு. எளிது வேறு, சுலபம் வேறு. எஸ், இட்ஸ் சிம்பிள் இஸ் மச் பிகர் ரிச் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்ம ஐன்ஸ்டீன் வந்து இந்த இதில் சொல்லும் பொழுது இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, ஸ்மார்ட்னஸ் சொல்லுவாங்க, வேற வகையில் வந்து சொல்லும் பொழுது அண்ட் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த உச்சமாக வந்து ஐன்ஸ்டீன் சொல்லுவார். அது மாதிரி மெனி திங்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஸோ பிகமிங் அ மில்லியனர் ஆல்சோ இஸ் சிம்பிள் அப்படின்னு வந்து கிராண்ட் கார்டன் சொல்றார். ஆனால் அதை வந்து அந்த சிம்பிளை வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்டா செய்கிறோம். எஸ், அட்டாமிக் ஹேபிட்ல கூட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டூயிங் திங்ஸ் இன் சிம்பிள் திங்ஸ் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். எஸ், தொடர்ந்து நம்ம வந்து செய்வது அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமானது.
இப்போ இந்த படத்தை வந்து ஏன் இங்கே வந்து காட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நீங்கள் அப்படியே வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கார்டு சொல்கிறேன். இது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கூலில் வந்து ட்ரிபியூட் டு குவீன் ஃபார் த ஒரு யூகே இதுக்காக வந்து என்னன்னா, ஒரு 2004 நிசான் சென்ட்ரா ஒரு பழைய காரை எடுத்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர் 200 மணி நேரம் வந்து இதோட குழந்தைகள் இது சார்ந்த இதை வந்து தயார் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே மணிமணியாக அது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லலாம். ஆனா சிம்பிளா இருந்ததுன்னா இந்த ஒரு ஐடியா, ஆனா அதை ரிச்சா வந்து பண்றதுக்கு அவங்க வந்து வாட் ஆல் தே ஹவ் டேக்கன் அப்படின்ற வகையில வந்து இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வி கேன் லுக் அட் இட் தட் வே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த புத்தகம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து சுருக்கமாக பார்க்கலாம். எஸ், என்ன அப்படின்னா, மொத்தம் வெற்றி அடைவது அப்படின்னு சொல்லுவதற்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய இந்த 30 days சேலஞ்சிலையும் வந்து சில விஷயங்கள் பார்த்தோம். முக்கியமா ஹவு யூ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் மணி, ஹவு மணி ஒர்க்ஸ். அதே போல நிறைய பேர் உலகில் இப்போ இவர் கிராண்ட் கார்டன் சொல்றதும் அப்படிதான். நம்ம ஏற்கனவே இந்த புத்தகம் நான் இப்பதான் படிச்சேன் அப்படின்னாலும் கூட, ஆனாலும் இதுல பேசின பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம். இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்றது தான், ரைட்? ஸோ ஒரு நல்ல குட் இன்டென்ஷனோட நம்ம வந்து பகிரும் பொழுது அதே மாதிரி இங்க வந்து பகிரப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு இதுல நல்ல ஒரு புத்தகம். இது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புத்தகம் எழுதுறதுக்கான ஒரு குட்டி வரலாறு சொல்றாரு. எடுத்த உடனே ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காக ஒரு ஃபண்ட் ரைசிங்காக வந்து போயிருக்காங்க. அந்த ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ல இவரும் போயிருக்கிறாரு. ஒரு கப்பல் ஆஃப் 100 ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கப்பல் ஆஃப் 100 பீப்புள் அப்படின்ட்டு ஒரு 200-300 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவ்வளவு பேர்லயும் ஒரு $2 மில்லியன் அப்படின்னு செட் பண்ணாங்களாம் அதோட டார்கெட். இவருக்கு அவ்வளவு பேரெல்லாம் அப்படியே பாக்குறாரு. ஆனா அவ்வளவுலாம் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவருக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த டின்னர் ஈவெண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே சேருது. முதல்ல வந்து ஒரு 25% ஆஃப் த பீப்புள் 50% ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க பே பண்ணது எல்லாமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500K அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதாவது $500 மில்லியன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் ஒரு 5-6 பேர் வந்து சேர்ந்து கொடுத்து அது வந்து இன்னும் ஒரு $500 மில்லியன் கிட்டத்தட்ட வந்து எடுத்திருக்காங்க. ஸோ $1 மில்லியன் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட டின்னர் வந்து முடிகிற ஸ்டேஜில் வந்து இருக்கும் பொழுது அப்புறம் பாக்குறாங்க, இன்னும் எப்படிடா இவ்வளவு ஒரு இலக்கு, ஆனா ஒரு பெரிய ஒரு விஷனுக்காக, அது என்ன அப்படின்னு அவர் குறிப்பிடல. ஆனா அவ்வளவு பெரிய ஒரு விஷன் வந்து மிக சரியா நம்ம செய்யணுமே, அது நிச்சயமா நிறைவேறணுமே அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. நிறைய பேர் தன்னார்வம், அதாவது பணம் மட்டும்தான் கொடுக்கறதுன்னு இல்லையா, நேரத்தையும் கொடுக்கலாம். எஸ், அதுவும் ஒரு வாலண்டியர். அது இன்னும் கூட சொல்ல போனா நேரத்தை கொடுக்கறதுங்கிறது பணத்தை கொடுக்கறதை விட பெரிய வேல்யூபிளான விஷயமா எனக்கு தோன்றும். எஸ், பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் greater, absolutely, but more importantly the time what you give with a good intention is much more greater அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்லயும் சொல்லலாம். ஏன்னா காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். பொன் கூட திரும்ப வந்து ஈட்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடந்து போன அந்த நேரத்தை நம்மால் ஈட்டுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ். ஸோ அந்த வகையில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவரு அந்த ஒரு ஜேர்னில வந்து பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து எழுந்திருச்சு எஸ் லெட் அஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து $1 மில்லியன் கொடுத்தாராம். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு அவர் ரொம்ப காட் ரியலி இன்ஸ்பயர்டு. அப்போ அவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நிறைய பேரால கொடுக்கவும் முடியும். ஆனாலும் வந்து அதை என்ன அப்படின்ற பல சிந்தனைகளோட வர்றாரு. அதே போல அவருக்கு அவருடைய கடந்த கால அந்த இதெல்லாம் நினைவுகள்லாம் வேற வந்துருது. அந்த நினைவுகள் வந்து வர வர வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒரு புரோக் ஸ்டேட்ல இருந்து அவர் வந்து வந்தாரு. ஒரு நிமிடம் இப்படி ஒரு ஸ்டாண்ட்ல வைத்துக் கொள்ளலாமா? ஓகே, ஃபைன், பொறுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எப்படி அவரோட ஜேர்னி இருந்தது அப்படின்ட்டு வந்து அவருக்கு ஒரு கனவு என்ன அப்படின்னா, நம்ம மில்லியனர், அது இஸ் அ மல்டி மில்லியனர் டெஃபினெட்லி. அப்புறம் இன்னும் நிறைய பேர் மில்லியனரை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துல தென் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் திஸ் புக். He wrote in a one single night
எஸ், அன்னைக்கே வந்து எழுதிட்டாராம். எழுதிட்டு அதுலயே வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் ரொம்ப எளிமையான வாக்கியங்கள்ல தான் எழுதியிருக்கிறேன், இது எந்த ஒரு கோஸ்ட் ரைட்டரும் கிடையாது, மற்றவங்ககிட்ட கொடுத்து பண்ணது எல்லாமே இல்லை, அதனால பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த ப்ரிஃபேஸ்லயே வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து புத்தகத்துக்குள்ள நுழைகிறாரு. நேரத்தின் அருமை கருதி நம்ம அப்படியே வெகு விரைவில் போகலாம். ஏன்னா இது முடிச்சுட்டு தான் நம்ம இது செக் அவுட் பண்ணிட்டு மற்ற அடுத்த நாள் ஒரு பெரும் கொண்டாட்டமான ஒரு நிகழ்வாக இங்கே வந்து அளித்திருக்கிறார்கள். ஒரு சிறப்பு விருந்தினர் அங்கே வந்து போயிடும். நல்லது. ஸோ அப்புறம் வந்து அந்த மில்லியன் புக்லெட் அதை பற்றி எழுதும் பொழுது அப்புறம் வந்து சொல்றாரு, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 50 பக்கங்களுக்குள் இருக்கின்ற ஒரு புத்தகம் தான். இதுவே என்ன சொல்றாருன்னா, கெட்டிங் ரிச் இஸ் நாட் அ ஃபேண்டசி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். இது வந்து ஒரு எல்லாரும் சொல்ற போல அது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசி அப்படிலாம் கிடையாதுப்பா. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் வந்து மில்லியனர் ஆக முடியும், இல்லை வந்து பெரிய பெரிய ஒரு பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் அந்த மாதிரியான ஒரு சினி இண்டஸ்ட்ரியோ இல்லை வேற வேற ஒரு மல்டி மில்லியனருங்கிறது இப்படிதான் வரணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க வர்றாங்க, நிறைய ஜென்ரேஷனல் வெல்த் எல்லாம் கிரியேட் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எனிபடி கேன் பிகம் அ மில்லியனர் அப்படின்ட்டு தான் அந்த வந்து புத்தகம் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட தலைப்புக்கும் ஒத்து வந்ததுனால அந்த ஐ தாட் ஓகே லெட் மீ கிவ் அ கைண்ட் ஆஃப் சம்திங் ஸ்பெஷல், யுனிக், டிஃப்ரெண்ட், பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் 30th day கம்ப்ளீஷன் அப்படின்றதுனாலையும் வந்து ஐ ஃபெல்ட் ஓகே ஐ ஜஸ்ட் லெட் மீ டேக் திஸ் டாபிக் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்க்கும் பொழுது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு அது பணம் சார்ந்த புரிதல்கள் இல்லை. பணம் சார்ந்த அதில் வந்து ரொம்ப சிம்பிளான சில ஸ்டெப்ஸாக வந்து அவரை எடுத்து வைக்கிறது என்னன்னா, பிகாஸ் திங்ஸ் ஆர் சிம்பிள் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அதை நம்ம கன்சிஸ்டண்டாக மிக சரியாக புரிந்து கொண்டு சரியான அந்த ஸ்டெப்பை மட்டும் பண்ணலை அப்படின்னா then it might become very very difficult. yes, அப்போ வந்து அந்த சிம்பிளா வந்து அதை நம்ம தொடர்ந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல அவர் என்ன சொல்றாரு, பணம் சார்ந்த புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. நமக்கு ஸ்கூல் காலேஜ் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சமயத்திலும் கூட பெரும்பாலானவர்கள் அது நமக்கு சரியா அதை சொல்லிக் கொடுத்ததில்லை. நம்பர் எப்படி கவுண்ட் பண்ண சொன்னாங்க, எப்படி எழுத்த படிக்கிறதுன்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் பெருக்குகின்ற கலையை பற்றி நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து சொல்றாரு. மைண்ட் செட் மட்டும் கிடையாது, அது சார்ந்த அறியாமையே சொல்றாரு. அப்புறம் வந்து தலைமுறைகளாக நமக்கு தவறாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த ஒரு விஷயம். அப்போ அவருடைய சின்ன வயசுல இருந்து நம்ம புக் பிரேக் த்ரூ செஷன் ஒன்று பண்ணுவோம். கிட்டத்தட்ட அந்த மோடுக்கு போயிட்டு லாங்கரான செஷன் ஆகக்கூடாது அப்படிங்கறதும் நான் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கேன். வெல்கம் ஸ்ரீனிவாஸ் ராகவன், வெல்கம், ஹாப்பி டு see you. Awesome. Yeah, whomever is watching, just say hi, hello, how are you? கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து அடுத்த இதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ அவரை கடந்து வந்த பாதையில் வந்து ஒரு 52 வயசுலயே அவங்க அப்பா வந்து தவறிடுறாரு. அவங்களோட அப்பாவுடைய லைஃப் இன்சூரன்ஸ் தான் வந்து அவர் வந்து காப்பாத்திருக்கு அவங்க குடும்பத்தையே. மொத்தம் வந்து 5 பேர் அவங்க ஃபேமிலியில. இவர் சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு புரோக்கன் ஃபேமிலியில இருந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு புவர் ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து வந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பா வந்து மிடில் கிளாஸ் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு ஃபேமிலிய அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அவங்க அம்மா வந்து எப்படி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணு, இது பண்ண, அது பண்ண, நிறைய விஷயங்களுக்கு. அதே போல எங்க போனாலும் வந்து அந்த நிதி சுமைக்குள்ளேயே வந்து அதை நிறைய சமாளிக்கணுமே, சரி கட்டணுமேனா எப்பயுமே அந்த பயத்தாலேயே நிறைய வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாரு. அப்படி அந்த பயத்தை தாண்டி அவருடைய வாழ்க்கையை அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் வந்து அவங்க அம்மாட்டே சொல்றாராம், அம்மா ஒரு நாள் நான் வந்து பெரும் பணக்காரனா ஆவேன், அதுவும் வந்து மில்லியனர் பிளஸ்ஸா வந்து நான் வந்து நிச்சயமா ஆவேன், அப்போ நமக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறப்ப அப்பவும் வந்து அவங்களுடைய உரையாடல் பத்திலாம் சொல்றாரு எப்படி ஆச்சு அப்படின்னு. அதே போல ஒரு முறை வந்து ஒரு 8 வயசா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து கொஞ்சம் பாக்கெட் மணி கிடைச்சிருக்கு. அப்ப அந்த பாக்கெட் மணி வச்சுட்டு ஒரு ஸ்டோருக்குள்ள, கிராசரி ஸ்டோருக்குள்ள போறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் வாங்கலாம், நிறைய பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ல வந்து அப்படியே துள்ளி குதிச்சுட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்காரு. எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து பணம் இருக்கும் பொழுது என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும் பொழுது ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த குவார்டர் வந்து கீழே விழுந்து அதை வந்து தொலைச்சிட்டாரு. அதை வந்து எடுக்கவே முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி. அதை போயிட்டு அவரோட சின்ன கையில விரல்ல எடுக்க பாக்குறாரு, அதுக்குள்ள ஏதோ கீழே விழுந்து அந்த குவார்டர் வந்து அதை குவார்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இங்க நம்ம ஒரு காலனான்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு இதுதான். 25 சென்ட், மொத்தம் 100 சென்ட்டுங்கிறது ஒரு டாலருங்கிற மாதிரி அந்த சமயத்தில். அப்புறம் வந்து அவரை லாஸ் ஆனதுக்கு அப்புறம், ஜஸ்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் ஹூ ஆர் ஃப்ரம்
அந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்னால தான் சொல்றேன். ஸோ அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அப்பா வந்து நீ எதையுமே தொலைச்சிடாத இன்னமே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. இவர் பயந்துகிட்டே போறாரு, என்னதான் சொல்லுவாங்களோ அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க தாத்தா வந்து ஒன்று சொன்னாராம், நீ இந்த குவார்டர் இதை காயினை வந்து தொலைச்சது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனா அது ஒண்ணு மட்டும்தான் உன்கிட்ட இருந்தது, அதையும் தொலைச்சிட்ட அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாராம். அது வந்து இவருக்கு ஒரு பிளாஷிங், ஒரு பல்பான் மூமெண்டா இருந்திருக்கு. ஆமால, நமக்கு வந்து கடைசி அப்படியே எதுவுமே வந்து சேவிங்ஸே வச்சுக்காம பணமே இல்லாமங்கிற சிச்சுவேஷன் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது அப்பவே அவங்க தாத்தா சொன்னதுல இருந்து வந்து அவருக்கு வந்து ஒரு பிளாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் ஒரு முடிவு பண்றாரு, இந்த மாதிரி என்னோட 20 வயசுக்கு முன்னாடியே நான் வந்து மில்லியனர் ஆகி காட்டுறேன் அப்படின்ட்டு. தென் ஹி பிகேம் இன் ஹிஸ் டீன் டைம்லயே வந்து பல பல வேலைகள் செஞ்சு பல இது அது நீங்க அவர் முடிஞ்சதுன்னா நீங்க அவரோட ஒரு சூப்பரான ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து இதுல இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, நீங்க நிச்சயமா பாருங்க. அது ஹவு கிராண்ட் கார்டனுடைய இது அவரோட யூடியூப்லயும் கூட வச்சிருக்காரு. யூ கேன் ஜஸ்ட் லிசன் டு ஹிஸ் லைக் ஹவு ஹி கேம் ஃப்ரம் ஒரு டோட்டலி ப்ரோக்ல இருந்து ஹவு ஹி ஃபவுண்ட் த பிரேக் த்ரூ. அவரு அப்போ வந்து முடிவு பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்றாராம், அம்மா நான் மட்டும் பணக்காரன் ஆகிறது இல்ல, என்னை சுற்றி நிறைய பணக்காரர்களை நான் உருவாக்குவேன் என்னோட லைஃப் ஃபுல்லா அப்படின்னு. இப்போ நீங்க அவரோட ஸ்டோரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகையில் அவர் வந்து he has created many மல்டி மில்லியனர்ஸ். இந்த புத்தகத்துலேயும் ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்கள் யார் சொல்றதை கேட்கணும், அதே போல எப்படிலாம் வந்து ரொம்ப சாதாரணமான இதுல இருந்து எப்படிலாம் ஒருத்தரால வந்து பெருசா வந்து வர முடியும் அப்படிங்கறதெல்லாம் கூட நிறைய சொல்றாரு. ஆல்ரைட், யா, இப்போ அவர் சொல்ற 8 வழிகள் பற்றி சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து போகலாம். இன்னொரு முறை வேணா நீண்ட ஒரு விளக்கமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது, நான் சொல்ற மாதிரி இந்த கெட்டிங் ரிச் இஸ் நாட் அ ஃபேண்டசி அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். இட்ஸ் நாட் லைக் எல்லாரும் பார்த்து மலைச்சு அப்படின்ற இது கிடையாது. ஆனா அதன் மீது ஒரு விருப்பம் வச்சு அதுல முழுக்க நீங்கள் அது அந்த ஏன் அதுக்கு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு காரணத்தோட நீங்க பண்ணணும். அப்ப வந்து பணம் சார்ந்த புரிதல் இல்லாம முதல்ல பணம் எப்படி வேலை செய்யுது, அதுனா என்ன, எங்க இருந்து வருது, எப்படி இருக்கு, அதை வந்து நம்ம ஹவு டு மேக் இட் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஹவு டு கீப் இட் ரெண்டாவது ஸ்டெப். எப்படி நம்ம செய்வது, அதாவது நீங்க சம்பாதிப்பது, ரெண்டாவது அதை எப்படி பாதுகாத்து வைத்துக் கொள்வது, மூன்றாவது ஸ்டெப் வந்து ஹவு டு grow it, multiply it அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப இந்த மூணுமே தெரியல அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரோக் ஆயிடுவாங்க. நிறைய பேருக்கு அவங்களுக்கு எப்படி பண்றதுங்கிறதும் தெரியல. ஹலோ ரவிக்குமார் சத்யமூர்த்தி, வெல்கம். ஹவ் ஆர் யூ? ஆசம், கிரேட் டு ஹேவ் யூ. அப்புறம் நான் சொன்னது போல ஹவு டு மேக் இட் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாரு முதல் ஸ்டெப். அது முதல்ல பணம்னா என்னன்னு தெரியல, ரெண்டாவது ஹவு டு மேக் இட், அப்புறம் ஹவு டு கீப் இட், தென் த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஹவு டு மல்டிப்ளை இட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறாரு. அதனாலயே வந்து பெரும்பாலானவர்களுக்கு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு இதை பத்தி பேசினாலே ஏதோ ஒரு தவறான விஷயம் மாதிரி வந்து நிறைய பேருக்கு படுது. நீங்களே வெளில போய் சொல்லுங்க, இந்த மாதிரி நான் வந்து பணக்காரனா ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. மெனி பீப்புள் மே நாட் லைக் இட் ஆர் தே வில் ட்ரை டு டிஸ்கரேஜ் யூ அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க அதே போல பூவரா இருக்கனாலும் அப்பயும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு எப்பயுமே ஒரு நடுத்தரமாகவே இருக்கிறதுன்ற மாதிரியே வந்து பார்ப்பார்கள். ஆனா ஈவன் தோ தே வுட் பி ஏபிள் டு லிவ் தட் அபண்டன்ட் லைஃப், தே வில் பி ஏபிள் டு லிவ் அவங்களுக்கு எது குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது. ஏன்னா நிறைய நமக்கு தவறாக நிறைய விஷயங்கள் வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு மனிதர்களுக்கு. அதனாலதான் வந்து நிறைய பேர் இன்னும் கூட வெளியில வந்து ஒரு சிறப்பா இருக்குமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய வந்து நொடிந்து போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ரெண்டாவது டாபிக்ல வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெப்ஸா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மில்லியனர் டெசிஷன் அப்படிங்கிறாரு. ஜஸ்ட் டிசைட், இஃப் யூ ஃபீல் லைக் நீங்க ஒரு பெரும் செல்வந்தராக ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து முடிவு செய்யுங்கள். இது சார்ந்த தலைப்புகள் கூட நம்ம இந்த புத்தகம் படிக்கலனாலும் அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம அது சார்ந்த ஒரு தனி எபிசோடே செஷன் பண்ணிருக்கோம். டெஃபினட்டா போய் வந்து லிசன் பண்ணுங்க மறுபடியும். எஸ், அப்புறம் மில்லியனர்ங்கிற ஒரு டெசிஷனை வந்து எடுங்க. அந்த டெசிஷன்ங்கிறது நீங்க கமிட் ஆகுங்க. கமிட் ஆகிட்டு அந்த டெசிஷன் இதுதான் வேணும் அப்படின்றதுக்கு அப்புறம் தினம் அதை நினைச்சு பாருங்க. அது சார்ந்த அதுவே கண்ணும் கருத்துமாக இருங்கள். நம்ம அருமையான நம்மளுடைய இலக்கிய ஏதோ ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, நீதி நெறி விளக்கத்துல வரும். நான் அடிக்கடி கூட இங்க கூட பகிர்ந்திருக்கிறேன். மெய் வருத்தம் பாரார், கண் துஞ்சார், எவ்வொரு அருமையும் மேற்கொள்ளார், கருமையுமே கண்ணாயினார். நேரம் இல்லைங்கிறதுனால அப்படியே பறிச்சு சொல்றேன். செவ்வி அருமையும்
மற்றவங்க சொல்றதெல்லாம் கூட நீங்க வந்து பார்க்கக்கூடாது. கருமமே கண்ணா இருக்கணும். அதாவது எது உங்களுக்கு தேவை, எது முக்கியம், ஏன் முக்கியம். அப்போ நீங்க மொத்தம் 3 விஷயம் சொல்றாரு. நீங்க வந்து அது ஆகணும் அப்படின்னா ஒரு வலுவான காரணத்தை நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. அந்த வலுவான காரணங்கிறது நீங்களும் சரி, உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும், முக்கியமாக உங்களுக்கு அன்பு காட்டுபவர்களை இன்னும் நல்லபடியா வச்சிருக்கணும். நாமும் வந்து இந்த வாழ்க்கையை வந்து வாழ வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான அபண்டன்ட் லைஃபா வந்து வாழணும். அது ஒவ்வொருத்தருக்குமான உரிமை, ஒவ்வொருத்தருக்குமான கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு டெசிஷன் எடுங்க. டெசிஷன் எடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்டிக் டு த டெசிஷன் அண்ட் ஸ்டே கமிட்டட் டு த டெசிஷன் அப்படிங்கறத சொல்லிட்டு, 2வது ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் த இன்கம். உங்களோட வருவாயை இன்னும் அதிகரியுங்கள். அப்ப எப்படிலாம் அதிகரிக்கிறது அப்படின்னா, நான் சொன்ன அந்த மேக் இட்டும் சரி, கீப் இட்டும் சரி, மல்டிப்ளை இட்டும் சரி, அது மூலமா வந்து நீங்க வேலையில இருந்தாலும் கூட நீங்க அதோட சேர்ந்து இன்னும் சில பிசினஸ் மற்ற இனிஷியேட்டிவ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்ததை வைத்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அல்லது அவர் பல ஸ்டெப்ஸ் சொல்றாரு. அதுல ஒரு ஸ்டெப் வந்து நீங்க வந்து இன்வெஸ்டாவது பண்ணலாம். You can just, rather just don't save the money just to save it, just for the sake of saving it, but invest it so that let it grow அப்படிங்கிறாரு. அப்போ அதை பத்தி இன்னொரு டாபிக்ல கூட சொல்றாரு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கான இன்கம் வந்து அதிகரிப்பதற்கு என்ன வழிகள் என்பதை பாருங்கள். எஸ், நீங்க இதுக்கு முன்னாடி பல செஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மற்ற இதெல்லாம் வந்து நிறைய ஒரு 20-30 ஸ்டெப்ஸுக்கு மேல வந்து சொல்லியிருக்கிறோம். அதனால டெஃபினட் நீங்க வந்து முந்தைய செஷன்ஸ் ரெக்கார்டிங் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஹூ ஹேஸ் காட் மை மணி அப்படிங்கிறாரு. இக்கிகாய் நம்ம பேசணும்ல, அது மாதிரி தான். லைக் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு, அது இந்த உலகத்துக்கான தேவையாக இருக்கு. அப்ப அந்த உலகத்துக்கான தேவையை நம்ம சரியா செஞ்சோம். அதன் டன்பர் நம்பரை பத்தி கூட பார்த்தோம், ரைட்? ஸோ நீங்க அதை அப்ப ஹூ ஹேஸ் காட் மை மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ எந்தெந்த வகையில் கொடுக்க முடியும், அது யாருக்கு வந்து தேவையா இருக்கு. நீங்க இப்போ சப்போஸ் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் இந்த ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட, அப்போ அதுலயும் வந்து நீங்க வந்து how you can get promoted, how you can really make more money out of it, how you can reach to the level where you completely deserve much more அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து சொல்றாரு. எஸ், ஸோ அடுத்த இது என்ன சொல்றாருன்னா ஸ்டே ப்ரோக் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் சொல்றாரு. ஸ்டே ப்ரோக் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா மனுஷங்களுக்கு ஒரு சரி எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு மிதப்பு நிலை வந்துடும் அப்படிங்கிறாரு. அது வந்து அந்த மோடு வந்து இஸ் அ வெரி டேஞ்சரஸான ஒரு ஜோன். நாமும் கூட சொல்லியிருக்கோம் இங்க செஷன்ல, ரைட்? ஸோ கம்ஃபர்ட் ஜோன் இஸ் அ டேஞ்சரஸ் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் இஸ் அ ஸ்டக் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் இஸ் அ நோ growth ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றதை விட இன்னொரு வகையில லைக் ஒன் ஆஃப் த லேர்னிங்ஸ் ஐ ரீசன்ட்லி காட் இஸ் லைக் நீங்க அதை ஒரு ஃபெமிலியர் ஜோன் அப்படின்னு பாருங்க. நீங்க ஒரு ஃபெமிலியர் ஜோன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பிரெயின் அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கும், அதுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரு தெரிஞ்சதோ அந்த அவங்க கிட்ட மட்டுமே இருப்பாங்க. They will not really go out and talk to the other people. I'm not talking about the being introvert alone, right? இப்போ நான் சொல்றது வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி லைக் how we can really go in a place where you can really connect with if not with everybody, at least to you go out of your comfort zone and then just go talk, smile, do something. Yes friends, யார் ஒத்துக்கிறீங்க? தேங்க் யூ. யார் தம்ஸ் அப் கொடுத்தீங்க அப்படின்னு தெரியல, பட் தேங்க் யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் ஸோ அந்த வகையில் நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இப்போ நீங்க ஸ்டே ப்ரோக் அப்படின்னாவே ஒரு பாரதி சொல்லுவார்ல, என்னது ஒரு அடிமை தலையிலிருந்து நம்ம வந்து ஃப்ரீடம் லைஃபுக்கு வரணும். எஸ், ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எவர் இஸ் த கைண்ட் ஆஃப். ஹலோ பரிமலா தேவி, ஹாய் ஃபை, எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிதிங் இஸ் எக்ஸலண்ட், ஆசம். ஸோ அப்போ ஸ்டே ப்ரோக் அப்படின்னா நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு புரோக்கா இருக்கிற ஒரு ஃபீலோட வந்து இருங்க அப்படிங்கிறாரு. so that you'll be able to contradict that comfort zone. Yes, so that அதை விட்டு நீங்க வந்து மேல வந்து நீங்க இன்னும் வந்து அதை மிக சரியாக உங்களுடைய இன்னும் ஒரு அபண்டன்ட் நிலைக்கு வந்து உங்களை உயர்த்துறதுக்கு அது இதுவா இருக்கும். அதனாலதான் சொல்லுவோம், இந்த மாதிரி வலியிலிருந்து வலிமை எது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டா இருக்கோ அதுல இருந்து ஒரு growth zone நோக்கி நீங்க பயணிக்கும் பொழுது அதுல நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப். இதுல வந்து அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ மேக்கிங் மல்டிபிள் ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறார். எஸ், மேக்கிங் மல்டிபிள் ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இதை பற்றி முன்பே கூட
Yes, friends, welcome back. So, I was kind of almost concluding the point, right? So, நம்மளுடைய next step வந்து அவர் சொல்றது என்னன்னா, the last and final step is repeat, reinforce and hyper focus. Yes, நம்ம செய்வதை தொடர்ந்து செய்வது, முயற்சியை பயிற்சியை தொடர்ச்சியாக்குவது, தொடர்ச்சி மூலமாக நாம் காணுகின்ற வளர்ச்சியில் மலர்ச்சி காண்பது என்கின்ற வகையில். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது how we can really repeat, reinforce, hyper focus in what all that we do அப்படிங்கிறது. Yes, so with that note, I hope you all found it really useful, and thank you so much for your patience, and congratulations for all those who have been taking this journey together. Right, with that note, until see you again, chin up, cheer up and keep signing. So நம்மளுடைய right now ஒரு travelல இருக்கேன். if possible we'll do a couple more ஒரு போனஸ் செஷன்ஸ் செய்வோம், அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் abundance gift, ஆகஸ்டஸ் abundance. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க வந்து நம்ம இதை ஒரு தொடர் பயிற்சியாக நம்ம வந்து செய்தோம், and hope you all found it extremely useful. Yes, if you found it useful, definitely please do keep sharing to as many people as possible, and please continue taking steps, taking action அப்படின்றதையும் சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். on a count of 5 4 3 2 1 done win. High five. Let us all see each of you into the top. I'm sure இதுல வந்து கலந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து இருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படிங்கறத என்னால கண்கூடாக பார்க்க முடியும், and we'll all celebrate. Let us reach to the top, and feel free to just message here, and I'll comment here wherever you are, and then I'll respond back. And in our bonus sessions we'll have some question and answer also. Come prepared, or even post me offline, and then we'll address those questions அப்படினு சொல்லிட்டு. Bottom is too crowded, so let us get to the top together. Let's achieve more. Thank you. See you all. Share kariye.